Hello friends, welcome to Techie Talk Tamil YouTube channel. In this video, you will going to learn English short stories in Tamil. Let's start. The story name is Greedy Boy. Greedyனா பேராசைன்னு அர்த்தம். பேராசை பையன். Sam and Tom were identical twins. They were so identical that even their mother found it difficult to distinguish one from the other. At least during their initial days on earth. என்னென்னா ஷாம் அண்டு டாம் ரெண்டு பேரும் வந்து ட்வின்ஸ்னால் இரட்டையர்கள்னு அர்த்தம். அவங்க அம்மாவை தேவர் ஸோ ஐடென்டிக்கல் தட் ஈவன் தேர் மதர் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட்டுனா கஷ்டம். அவங்க அம்மாவாலேயே அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த இடத்துல டிஸ்டிங்விஷ் அப்படின்னா வேறுபடுத்துறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒருத்தனிலேருந்து இன்னொருத்தனை வேறுபடுத்துறது வந்து அவங்க அம்மாவுக்கே கொஞ்சம் கஷ்டம். அட்லீஸ்ட் டியூரிங் தர் இனிஷியல் டேஸ் ஆன் எர்த் அப்படின்னா அவங்க பிறந்தப்பலேருந்து அவங்கள ரெண்டு பேர்த்தையும் ஹவவர் they were very different from each other when it came to everything other than their appearance. Sam had no friends while Tom was a great friendship maker. ஹவவர்னா எப்படி இருந்தாலும் they were very differentiate from each other when it came to everything other than their appearanceனால் வெளியில் தெரிகிறது. ஸோ அவங்கள வெளியில் பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலைனாலும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வச்சு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. they were very different from each other when it came to everything other than appearance. அவங்களோட அப்பீரியன்ஸை தவிர அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாம் ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சாமுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. வைல் டாம் வாஸ் ஏ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் மேக்கர். டாமுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்க தெரியும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்குவான். சாம் லவ்ட் ஸ்வீட்ஸ் பட் டாம் லவ்ட் ஸ்பைசி ஃபுட் அண்ட் டிட்டஸ்டட் ஸ்வீட்ஸ். சாம் வாஸ் மம்மிஸ் பெட் அண்ட் டாம் வாஸ் டேடிஸ் பெட். While Sam was generous and selfless, Tom was greedy and selfish. Sam loved sweets அப்படின்னா சாமுக்கு வந்து ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்னா இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். பட் டாம் லவ்டு ஸ்பைசி ஃபுட் அண்ட் டெட்டஸ்டட் ஸ்வீட்ஸ். டீடெஸ்டட் ஸ்வீட்ஸ் அப்படின்னா இனிப்பை வெறுக்கிறது, டீடெஸ்டட்னா வெறுக்கிறதுன்னு அர்த்தம். அண்ட் ஹீ லவ்டு ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசினா காரமான உணவு அவனுக்கு பிடிக்கும், இனிப்பு வந்து வெறுக்கிறான். சாம் வாஸ் மம்மிஸ் பெட். பெட்டுனா செல்லம், சாம் வந்து அம்மாவோட செல்லம். டாம் வாஸ் டேடிஸ் பெட். டாம் வந்து அப்பாவோட செல்லம். வைல் சாம் வாஸ் ஜெனரஸ் அண்ட் செல்ஃப்லெஸ். சாம் வந்துட்டு தாராள மனப்பான்மை, ஜெனரஸ்னால் தாராளம், அண்ட் செல்ஃப்லெஸ்னால் தன்னலமற்ற தாராள மனப்பான்மையோடு இருக்கிறான். டாம் வாஸ் கிரீடி அண்ட் செல்ஃபிஷ். டாம் வந்து சுயநலம் ப்ளஸ் வந்துட்டு கிரீடின்னா பேராசையும் ப்ளஸ் செல்ஃபிஷ்னால் சுயநலவாதி. டாம் வந்து ஒரு பேராசக்காரன் ப்ளஸ் சுயநலவாதி. As Sam and Tom grew up, their father wanted to share his fortune equally amongst them. However, Tom didn't agree and he argued that whoever proved to be more intelligent and strong would have to get a bigger share of the wealth. As Sam and Tom grow up அப்படின்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. சாமும் டாமும் வளர்ந்துட்டாங்க. their father wanted to share his fortune equally amongst them அப்படின்னா டாமும் சாமோட அப்பா வந்துட்டு அவரோட ஃபார்ச்சூன் அப்படின்னா அவரோட சொத்தை வந்து ஈக்குவலாக சம பங்காக பிரித்து தரணும், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாமு அண்ட் டாமுக்கும் சம பங்காக பிரித்து தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஹவவர் Tom didn't agree and he argued that whoever proved to be more intelligent and strong would have to get a bigger share of the wealth அப்படின்னா டாம் வந்து அவர் அப்பா பேச்சை கேட்கல, அவர் சொன்னதை டிடின் அக்ரி அப்படின்னா ஏற்றுக்கலை. அக்ரினா ஏற்றுக்கிறது, டிடின் அக்ரினா ஏற்றுக்கல, அவர் அப்பா சொல்கிறத ஏற்றுக்கலை. அவங்க அப்பா கூட ஆர்கியூடுனா வாதிடுறது, அவங்க அப்பா கூட வாதிடுறாரு. என்னென்னா whoever proved to be more intelligent and strong. எங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் ப்ரூவ் பண்ணுறாங்களோ ரொம்ப இன்டெலிஜென்ட்னா அறிவாளி, அண்டு ஸ்ட்ராங்னா வலிமையாக, எங்கள் ரெண்டு பேர்த்தில் யார்
மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்ட்ராங், யார் ரொம்ப புத்திசாலி அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு would have to get a bigger share of the wealth. அப்படின்னா யார் ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிக்கர் ஷேர்னால் பாகம், பிக்கர்னால் பெரிய பாகம் வந்து அவங்களுக்கு ஷேரை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வெல்த்துனா சொத்துன்னு அர்த்தம். ஸோ யார் வந்து இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணுறோமோ அவங்களுக்கு நிறையா சொத்தை நீங்கள் ஷேர் பண்ணி தரணும் அப்படின்னு வாதிடுறாரு. Sam agreed. Their father decided to organize a competition between the two. He asked the two sons to walk as long as they could and return home before sunset. The wealth would be divided in proportion to the distance covered. சாம் வந்து அதுக்கு அந்த ஒத்துக்கிறான். யார் இன்டெலிஜென்ட்டு யார் ஸ்ட்ராங்கோ அவங்களுக்கு நிறையா பாகம், பிக் ஷேர் ஆஃப் வெல்த் கிடைக்கட்டுங்கிற அந்த ஆர்கியூவில் சாம் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். their father decided to organize a competition between the two. அப்படின்னா ஃபாதர் அவங்களோட அப்பா வந்து முடிவு பண்ணிட்டாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு போட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுதாங்க வந்து their father decidedனா முடிவு பண்ணிட்டாரு, ஆர்கனைஸ்னால் நடத்துறது, ஒரு இதை நடத்துறது. காம்படிஷன் பிட்வீன் தீஸ் டூ அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில காம்படிஷன்னா போட்டி. he asked the two sons to walk as long as they could. அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவரோட ரெண்டு பசங்ககிட்டையும் நடக்க சொல்கிறாரு. as long as they could அப்படின்னா உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடங்க அப்படிங்கிறாரு. as long as அப்படின்னா எவ்வளோ தூரம் முடியுமோ, எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடங்க. அண்ட் ரிட்டன் ஹோம் பிஃபோர் சன்செட் அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நடங்க, ஆனால் வீட்டுக்கு வந்துடணும் பிஃபோர் சன்செட்னா வந்துட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். த வெல்த் வுட் பி டிவைடட் இன் ப்ரொபோர்ஷன் டு தி டிஸ்டன்ஸ் கவர்டு. அந்த சொத்து வந்து எப்படி டிவைட் பண்ணுவார்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்கீங்களோ அதை டிஸ்டன்ஸை டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வெல்த்தை நான் வந்து கொடுப்பேன். த வெல்த் வுட் பி டிவைடட் இன் ப்ரொபோர்ஷன் டு தி டிஸ்டன்ஸ் கவர்டு. அந்த சொத்தை வந்து எப்படி டிவைட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காருன்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சொத்தை நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. As a rule of the competition, they were not permitted to carry a watch to keep track of the time. As a rule of the competition அப்படின்னா அந்த போட்டியோட நிபந்தனை என்னென்னா they were not permitted to carry a watch to keep track of the time. அவங்களுக்கு அனுமதி கிடையாது. என்னன்னா வாட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. எதனாலனா அவங்க டைமை ட்ராக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனுமதி கிடையாது. நாட் பர்மிட்டடுனா அனுமதி கிடையாது. டு கேரினா எடுத்துக்கிட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். The following day, Sam and Tom set out to walk. It was a rather sunny day. Sam walked slowly and steadily, while Tom broke into a sprint as he was bent on winning the race and also winning a greater portion of his father's wealth. The following day, Sam and Tom set out to walk. அப்படின்னா following dayனா அடுத்த நாளில் Sam and Tom set out to walk அப்படின்னா நடக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இட் வாஸ் ஏ ரேதர் சன்னி டே அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு. சன்னினா வெயில். சாம் வாக் ஸ்லோலி அண்டு ஸ்டெடிலி அப்படின்னா சாம் வந்து ஸ்லோவாக நடந்தான், மெதுவாக நடந்தான், ப்ளஸ் ஸ்டெடினா ஒரு சீரான வேகத்தில் நடந்தான். while Tom broke into a sprint as he was bent on winning the race and also winning a greater portion of his father's wealth. அப்படின்னா டாம் broke into a ஸ்ப்ரிண்ட்னா வேகமாக போகிறதுன்னு அர்த்தம். டாம் வந்துட்டு வேகமாக போகிறான். எதுக்காகனா he wanted to winning the race, அவனுக்கு வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ணணும். அண்ட் ஆல்சோ winning a greater portion of his father's wealth அப்படின்னா எங்கள் அப்பாவோட சொத்தில் பெரும்பங்கு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வேகமாக போகிறான். Sam knew that it would be ideal to walk as far as possible till noon and start for home at noon, as it would take the same amount of time to walk back home. Knowing this, Sam decided to
turn back for home at noon so as reach home on time. Sam knew that it would be ideal to walk as far as possible till noon and start for home at noon as it would take the same amount of time to walk back home. அப்படின்னா சாமுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நடப்போம். அண்ட் ஸ்டார்ட் ஃபார் ஹோம் அட் நூன் அப்படின்னா மதியத்திலிருந்து வீட்டுக்கு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இட் வுட் டேக் தி சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் டு வாக் பேக் ஹோம் அப்படின்னா வீட்டிலிருந்து மதியம் வரைக்கும் எவ்வளோ நடந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ அதே டைம் தான் எடுத்துக்கும் மதியத்திலிருந்து ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது சாமுக்கு தெரியும். நோயிங் திஸ் சாம் டிசைடட் டு டேர்ன் பேக் ஃபார் ஹோம் அட் நூன். இது தெரிஞ்சதுனால சாம் வந்து மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். டிசைடர்னால் முடிவு பண்ணிட்டான். ஸோ ஆஸ் ரீச் ஹோம் ஆன் டைம். எதனால்னா வீட்டுக்கு சன்செட் ஸ்டார்ட் ஆகுது முடிகிறதுக்கு முன்னாடியே, பிஃபோர் சன்செட் அப்படின்னா சன்செட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு மதியமே வீட்டுக்கு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான். However, Tom, with his greed to earn more wealth, didn't attempt to return home even after mid-noon. He walked twice as long as Sam and thought he would still be able to return home before sunset. He hurried back when he saw the sun turn orange. டாம் என்ன பண்ணான்னா அவனோட பேராசைனால் நிறையா சொத்து அப்பாக்கிட்டேருந்து பறிக்கணும், நமக்கு ஷேர் வரணும் அப்படிங்கிற பேராசைனால் டிடின் அட்டெம்ப்ட் டு ரிட்டர்ன் ஹோம் ஈவன் ஆஃப்டர் மிட் நூன் அப்படின்னா மதியம் ஆனது அப்புறம் கூட அவன் வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஹி வாக்டு டுவைஸ் ஆஸ் லாங் ஆஸ் சாம் அப்படின்னா சாம் நடந்ததை விட 2 மடங்கு இவன் நடந்துட்டான். அண்ட் தாட் ஹீ வுட் ஸ்டில் பி ஏபிள் டு ரிட்டர்ன் ஹோம் பிஃபோர் சன்செட். என்ன அப்புறம் நினச்சான் என்னென்னா ஹீ வுட் ஸ்டில் பி ஏபிள் டு ரிட்டர்ன் ஹோம் பிஃபோர் சன்செட். என்னென்னா பிஃபோர் சன்செட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு நம்மளால் போய் சேர்ந்துட முடியும் அப்படின்னு நினச்சான். ஹி ஹரிட் பேக் வென் ஹீ saw the sun turn orange. இந்த சூரியன் வந்து ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆனதை பார்த்துட்டு இவன் சீக்கிரமாக வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். Unfortunately, he could not even make it halfway home as the sun started to set. Slowly, darkness engulfed his path and he had to drag his tired feet back home. He had lost the race only because of his greed. Greed leads to loss. Unfortunately, he could not even make it halfway home as the sun started to set அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லினா எதிர்பாராத விதமாக he could not even make the halfway. அவனால் பாதி தூரம் கூட வீட்டுக்கு நடக்க முடியலை. அவன் வீட்டிலேருந்து நடந்து போன தூரத்துலேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர பாதி தூரம் கூட அவனால் நடக்க முடியல. அதுக்குள்ளே த சன் ஸ்டார்டட் டு செட் அப்படின்னா சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோலி டார்க்னஸ் engulfed his path and he had to drag his tired feet back home அப்படின்னா ஸ்லோலி டார்க்னஸ் டார்க்னஸ்னால் அந்த இருட்டு வந்து அவனுடைய பாதையை பார்த்து அப்படின்னா பாதைன்னு அர்த்தம். அவனோட பாதையை மூழ்கடிச்சிருச்சு. என்கல்ஃபெடட்னா மூழ்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வந்து இருட்டு வந்து அவனோட பாதையை மூழ்கடிச்சிருச்சு. அண்ட் ஹி ஹேட் டு ட்ராக் ஹிஸ் டயர்டு ஃபீட் பேக் ஹோம். ஃபீட்டுனா பாதம், ட்ராக்னா இழுத்துக்கிட்டே வர்றது. ஸோ அவன் வந்து அவனோட டயர்டு ஃபீட் அப்படின்னா சோர்வடைந்த பாதங்களை அப்படி இழுத்துக்கிட்டே வரான் வீட்டுக்கு. ஹீ ஹேட் லாஸ்ட் தி ரேஸ் அப்படின்னா ரேஸ்னால் பந்தயம், லாஸ்ட்னா தோத்துறது. இவன் வந்துட்டு அந்த பந்தயத்தில் தோத்துடுறான். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரீட். எதனாலன்னா அவனுடைய பேராசையினால் அந்த பந்தயத்தில் தோத்துடுறான். கிரீட் லீட்ஸ் டு லாஸ் அப்படின்னா பேராசை பெரிய நஷ்டத்தை கண்டிப்பாக உருவாக்கும். I hope you like the video. Please subscribe my channel for more videos. Feel free to give your feedback on the comment section. Thanks for watching. Thank you.